தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கி ஒரு வருடம் கடந்துவிட்ட நிலையில் பிரபலங்கள் யாரும் இணையாததால் விஜய் விரக்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைப்பில் உள்ளார். அவரிடம் பேசலாம். சிவராமன், வணக்கம். தமிழக அளவில் தாவேகவுக்கு எந்த அளவில் வரவேற்பு உள்ளது? இதுவரை எவ்வளவு பேர் கட்சியில் சேர்ந்துள்ளனர்? விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் துவங்கி சரியாக ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியானது துவங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு கட்சி துவங்கியதற்கு பின்பு எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாமல் கட்சியானது முடங்கி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்பு அக்டோபர் 27ஆம் தேதி பார்த்தோமெனால் விக்கிரவாண்டியில் மாநாடுகளை அவர் நடத்தி முடித்ததற்கு பின்பு கட்சியில் பார்த்தோமெனால் எந்தவித செயல்பாடுகளும் இல்லை. அதற்கு பின்பு டிசம்பர் 6ஆம் தேதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தோமெனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகம் சறுக்கியது எங்க, சாதித்தது என்று பார்க்குமேனால் இதுவரை தமிழகம் வெற்றி கழகம் களத்திற்கே செல்லவில்லை, மக்களுடன் இணைந்து செயல்படவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டானது தற்பொழுது வரை சொல்லப்பட்டு வருகிறது. தற்பொழுதுமே கூட பிரசாந்த் கிஷோர் அவர்களை ஆலோசகராக நியமிப்பது, அதே போன்று ஆதவ் அர்ஜுனாவிற்கு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் நடந்து வந்தாலுமே கூட இன்னும் களத்திற்கு செல்லவில்லை, அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டானது தொடர்ந்து தற்பொழுது வைக்கப்பட்டு வருகிறது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கியவுடன் பல்வேறு முக்கிய பிரபலங்கள் பார்த்தோமேனால் தேமுதிகவில் இணைந்தனர். அதே போன்று கமல் அவர்கள் மக்கள் நீதி மையத்தை துவங்கிய போது கூட முக்கிய திரைப்பிரபலங்கள், அதே போன்று முன்னாள் IAS IPS உள்ளிட்ட பல்வேறு பிரமுகர்களுமே மக்கள் நீதி மையத்தில் இணைந்த ஒரு நிகழ்வு இருந்தது. ஆனாலுமே கூட தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு முக்கிய திரைப்பிரபலங்கள் இயங்கவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. தற்பொழுது வரை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒருபுறம் பார்த்தோமேனால் ஷூட்டிங்கில் அவர் பிஸியாக இருந்து வருகிறார். மற்றொரு புறம் அரசியல் கட்சிகளிலுமே அப்பொழுது நிர்வாகிகள் நியமனம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழகம் வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் தற்பொழுது வரை முடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது வரை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்கள், அதே போன்று செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே பார்த்தோமேனால் ஊடகத்தினை சந்தித்து தற்பொழுது வரை விளக்கம் அளித்து வருகிறார்கள். விஜய் அவர்களுடைய முதல் செய்தியாளர் சந்திப்பு எப்பொழுது இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அவர் எப்பொழுது ஊடகங்களை அழைத்து இந்த செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்துவார், தமிழகத்தின் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை அவர் சென்ற முதல் பார்த்தோமேனால் கள நிகழ்வு என்று பார்த்தோமேனால் பரந்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தோமேனால் அந்த விமான நிலையம் எதிர்ப்பு குழுவினரை சந்தித்து அவர் பேசிய முதல் நிகழ்வு தான் அவர் கள அரசியலில் ஈடுபட்ட முதல் நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். விக்கிரவாண்டி அந்த கூட்டத்திற்கு பின்பு பரந்தூர் மட்டுமே தற்பொழுது வரை சென்றிருக்கிறார். விரைவில் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு எப்பொழுது நிகழ இருக்கிறது என்பதை தற்பொழுது தாவேகா தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்னேகா, தாவேகாவில் பிரபலங்கள் இணையாததால் விஜய் விரக்தியில் இருக்கிறாரா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் தற்பொழுது வரை பார்த்தோமேனால் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று நிர்மல்குமார் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதில் ராஜ்மோகன் உள்ளிட்டவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு திரைப்பலங்கள் பார்த்தோமேனால் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை அந்த சந்திப்பு அல்லது நிகழ்வு என்பது இன்னும் நிகழவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று திராவிட இயக்கங்களிலிருந்து அஇஅதிமுகவாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சிகளிலும் இருந்துமே ஒரு சில முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலுமே கூட தற்பொழுது வரை அது போன்ற எந்த ஒரு முக்கிய திரைப்பிரபலங்களும் இணையாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அவர் முழு நேர அரசியலில் எப்போது ஈடுபட போகிறார், களத்திற்கு சென்று மக்களை எப்போது சந்திப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எதிர்க்கட்சிகளின் சார்பாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டே வருகிறது. ஆனால் அதையெல்லாம் அவர் காதில் வாங்கி கொள்ளாமல் தொடர்ந்து அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். முக்கிய நிகழ்வுகள் குறித்து அவர் இணையதளம் வாயிலாகவோ அல்லது சமூக தள வாயிலாகவோ அறிக்கையாக தற்பொழுது வரை அவர் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. முக்கிய ஒரு சில நபர்கள் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெறும் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் என மூவரின் ஆலோசனைப்படி தாவேகாவின் கூட்டணி நிலைப்பாடு மாறுகிறதா? அதாவது தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் அவர்களை
வந்து பார்த்தோம்னால் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார். அவரே வந்து பார்த்தோம்னால் ஒரே காரில் சென்று நடிகர் விஜய் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். முதல் தினம் பார்த்தோமேனால் இந்த மூவரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்பு பார்த்தோமேனால் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, விஜய் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் இந்த ஆலோசனையும் நடந்து முடிந்திருக்கிறது. தற்பொழுது கட்சியின் கட்டமைப்பை வந்து பலப்படுத்த வேண்டும், அதாவது பூத் ஏஜெண்டுகளை வந்து நியமிக்க வேண்டும். சுமார் வந்து பார்த்தோமேனால் ஒரு 7000த்திற்கும் மேற்பட்ட பூத் ஏஜெண்டுகள் நியமனம் தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதே போன்று 28 அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் அணி, அதே போன்ற மாணவர் அணி, குழந்தைகள் அணி என்று பல்வேறு விதமான வந்து அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணிகள் உருவாக்கியதிலுமே ஒரு சில வந்து சலசலப்புகள் உருவாகி இருக்கிறது. சிறார் அணியை எப்பொழுது உருவாக்கலாம், அதே போன்று திருநங்கைகள் அணி உருவாக்கியதிலுமே ஒரு சில சர்ச்சைகள் எழுந்தது. அதை வந்து அந்த அணி அறிவித்ததில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இது போன்ற அந்த கட்சியின் கட்டமைப்பை உருவாக்குவதில் தற்பொழுது தாவேகா வந்து முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த பணிகள் முடிந்ததற்கு பின்புதான் அவர்களுடைய முழு நேர அரசியல் ஈடுபாடு என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எப்பொழுது அவர் மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஏப்ரலுக்கு பின்பு அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு 9 மாத காலம் மட்டுமே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அடுத்த வருடம் பிப்ரவரியில் தேர்தல் பணிகள் முழு வீச்சில் துவங்கிவிடும். அதற்கு முன்பாகவே கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள், அதே போன்ற முக்கிய அணிகளுக்கு நிர்வாகிகளை நியமிப்பது உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கி 1 வருடம் ஆகிவிட்ட நிலையில் பிரபலங்கள் யாரும் இணையாததால் விஜய் விரக்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.